பிரதோஷம் என்ற சொல்லுக்கு முழுமையான அர்த்தம் பாபங்களை போக்கும் தருணம் என்பதாகும். பகலும் இரவும் சந்திக்கும் அந்த அந்தி வேளையில் சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நடனமாடுவதாக நமது வேதங்கள் சொல்கின்றன. இந்த நேரத்தில் சிவாலயம் சென்றோ அல்லது வீட்டிலோ நாம் சிவபெருமானுக்கு வழிபாடுகள் செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நமது முன்ஜென்ம வினைகள் மற்றும் பாபங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். குறிப்பாக இன்று குருவார பிரதோஷத்தில் இன்றைய பதிவில் பார்க்கும் சிவபெருமானின் மந்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ உடனே ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதர்வ வேதத்தில் அருளப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த சிவபெருமானின் மந்திரம் இது. ஓம் நமாமி ஷமீஷான நிர்வாண ரூபம் விபும் வியாபகம் பிரம்மவேதஸ்வரூபம் நிஜம் நிர்குணம் நிர்விகல்பம் நிரீஹம் சிதாகாசமாகாசவாசம் பஜேஹம் நிராகாரமோங்காரமூலம் துரியம் गिराज्ञानकोदीतमीशं गिरीशं करालं महाकालकालं कृपालं गुणाकारसंसारभारं नतोऽहं तुषारात्रिसङ्काशगौरं गभीरं मनोभूतकोटिप्रभाश्रीशरीरं स्फुरन्मौलिकल्लोलिनीचारुगङ्गा लसद्बालपालेन्दुकण्ठे भुजङ्गा चलत्कुण्डलं भ्रूसुनेत्रं विशालं प्रसन्नाननं नीलकण्ठं दयालुं मृगाधीशचर्माम्बरं मुण्डमालं प्रियं शङ्करं सर्वनाथं भजामि प्रचण्डं प्रकृष्टं प्रगल्भं परेशम् अकण्ठम् अजं भानुकोटिप्रकाशं त्रयशूलनिर्मूलनं शूलपाणिं भजेऽहं भवानीपतिं भावगम्यं कलातीतकल्याणकल्पान्तकारी सदा सज्ञानानन्ददाता पुरारी चिदानन्दसन्दोहमोहापहारी प्रसीद प्रसीद प्रभो मन्मदारी दयावधुमानाथ पादारविन्दं भजन्तीह लोके परे वा नराणां न तावत् सुखं शान्तिसन्तापनाशं प्रसीद प्रभो सर्वभूतादिवासं न जानामि योगं जपं नैव पूजां न दोऽहं सदा सर्वदा शम्भुतुभ्यं जराजन्मदुःखौकतातभ्यमानं प्रभो पाहि आपन्नमामीश शम्भो रुद्राष्टकमिदं प्रोक्तं विप्रेण हरदोषये ये पठन्ति नरा भक्त्या தேஷாம் शम्भु பிரசீததி. பிரதோஷம் என்ற சொல்லை பிரதி பிளஸ் தோஷம் என்று பிரிக்கப்படுகிறது. பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும் தோஷம் என்றால் பாபத்தை குறிப்பதாகவும் உள்ளது. பிரதோஷ வழிபாடு செய்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்வார்கள் என்பது அர்த்தம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பிரதோஷ காலத்தில் இன்றைய பதிவில் பார்த்த சிவபெருமானின் மந்திரத்தை பக்தியோடு ஒருமுறை கேட்டாலே உடனே ஒரு நல்ல செய்தி உங்களிடம் வந்து சேரும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.